फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டில இருக்கக்கூடிய ஒன் லைனர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ சமச்சீர் புக்ல உள்ள டாபிக்ஸ் தான். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரெண்டு டாபிக் பார்த்துட்டோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லயும் ரெண்டு லெசன் பார்த்துட்டோம். இது வந்து தேர்ட் டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு லெசன் தான் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மக்களாட்சி அப்படினு சொல்லக்கூடிய பாடம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பாலிட்டி ஒன் லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் மக்களாட்சி, அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிற இந்த டெஃபினிஷன் கொடுத்தவர் யாரு, விளக்கம் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தான். சோ மக்களாட்சி பத்தின விளக்கம் கொடுத்தவர் ஆப்ரஹாம் லிங்கன். அண்ட் மக்களாட்சியோட பிறப்பிடம் எங்க வந்து ஃபர்ஸ்ட் மக்களாட்சிங்கிறது உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல தான், கிரீஸ்ல தான் வந்து மக்களாட்சிங்கிறது உருவாச்சு. அடுத்து இந்த டெமோக்ரஸி, இங்கிலீஷ்ல வந்து டெமோக்ரஸின்னு சொல்றோம் இல்லையா, இதுக்குள்ள ரெண்டு கிரேக்க சொற்கள் இணைந்துதான் டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டு வந்து உருவாச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெமோஸ் அப்புறம் கிராட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகள். இதுக்கு என்ன அர்த்தம்னா டெமோஸ்னா மக்கள்னு அர்த்தமா, கிராட்டியானா அதிகாரம் அல்லது ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்கள் பிளஸ் ஆட்சி தான் மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி முறையில மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். சோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியான மக்களாட்சியில யார் சட்டம் இயற்றுவாங்கன்னா மக்கள் தான் வந்து சட்டம் இயற்றுவாங்க. அண்ட் இந்த நேரடி மக்களாட்சியை ஃபர்ஸ்ட் வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்ற நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தான். ஸோ சுவிட்சர்லாந்து தான் வந்து செயல்படுத்தினாங்க இந்த நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமா தங்களுடைய நாட்டுல. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகிலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களிலே மிக நீளமானது, ரொம்ப முக்கியமானது. ஸோ எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள ரொம்ப லென்த்தானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் தான். அடுத்து நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு நமக்கு தெரியும், டாக்டர் BR அம்பேத்கர் தான். ஸோ இவர் தான் முதன்மை வடிவமைப்பாளர். அடுத்து நம்மளோட மக்களாட்சியில அரசுல 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்படுது. ஸோ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா நமக்கான உறுப்பினர்களை, ஸோ அந்த வயது வந்து 18 வயது நிறைவுற்றிருக்க வேண்டும். அடுத்து உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு, ஃபர்ஸ்ட் யாரை அளிச்சாங்க, பெண்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து. 1893 1893 பெண்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச நாடு நியூசிலாந்து. அதுக்கப்புறமா தான் யூகேக்கு கொண்டு வராங்க, ஐக்கிய பேரரசுல 1918 கொண்டு வராங்க. அந்த அமெரிக்காலேயே 1920 தான் பெண்களுக்கான ஓட்டுரிமைங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த இயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் தான் கேட்பாங்க. 1893 நியூசிலாந்துல முதல்ல பெண்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமை வழங்கப்பட்டது. ஸோ இதோட வந்து புக்ல கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தலாம். ஸோ மக்களாட்சியை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சியில நம்ம ஏற்கனவே பார்த்தா மக்கள் தான் சட்டம் இயற்றுவாங்கன்னு. ஆனா பிரதிநிதித்துவ மக்களாட்சியில வந்து மக்கள் வந்து அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த உறுப்பினர்கள் கொண்ட அந்த அமைச்சர்கள் குழு தான் வந்து நமக்கு சட்டத்தை இயற்றும். ஸோ அப்படிங்கிறப்போ இது வேற. நேரடி மக்களாட்சி எந்த நாட்டுல உருவாச்சு அப்படின்னா சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சி வந்து நம்ம இந்தியால, இங்கிலாந்துல, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதுல நேரடி மக்களாட்சியை பொறுத்தளவுக்கு சட்டங்கள் மற்றும் விதிகள் இருக்கும். இங்கேயும் சட்டங்கள் மற்றும் விதிகள் இருக்கும். ஆனா இந்த சட்டங்கள் மற்றும் விதிகளை வந்து ஓட்டு போட்ட மக்கள் தான் வந்து அந்த விதிகளையும் சட்டங்களையும் உருவாக்குவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போட்டு சில பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க தான் சட்டத்தை விதிகளை ஏற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து நேரடி மக்களாட்சிக்கும் பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அடுத்து பிரதிநிதித்துவ மக்களாட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற மக்களாட்சி. ஸோ இதுலயுமே ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்னு அதிபர் மக்களாட்சி அப்படின்னு. நாடாளுமன்ற மக்களாட்சினா நம்ம நாட்டுல இந்தியாவில இருக்கு இல்லையா நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் மூலியமா நம்ம மக்களாட்சி செய்யறது. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நாடாளுமன்ற மக்களாட்சி வந்து இந்தியாலையும் இங்கிலாந்துலையும் தான் இருக்கு, நடக்குது. அண்ட் அதிபர் மக்களாட்சி, பிரசிடென்ட் இருந்து அதை ஆட்சி செய்யக்கூடிய அதிபர் மக்களாட்சி வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடால. அதனாலதான் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்லிமெண்டோட தலைவராக இருப்பார். இங்கே வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் இருப்பாங்க.
அடுத்து 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை தான் உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக மக்களாட்சி தினம் வந்து எப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. ஆகஸ்ட் 15 மாதிரி செப்டம்பர் 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்த மந்த் செப்டம்பர் 15 வந்து உலக மக்களாட்சி தினமாக யாரு ஐநா சபை வந்து அறிவித்துள்ளது. எந்த வருடம்? அதுவும் ரொம்ப முக்கியம். 2007. அடுத்து இந்திய குடிமக்கள் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டில் 79% வந்து நம்ம ஆதரிக்கிறோம், மக்களாட்சி மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஆதரிக்கிறோம். ஸோ உலக அளவிலான இந்த பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. அதாவது நம்பிக்கை, மக்களாட்சியின் மீது உள்ள நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, உலகின் பழமையான மக்களாட்சி நாடு. எந்தெந்த நாட்டிலலாம் வந்து மக்களாட்சி ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீஸ்ல தான் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது தொடங்குச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? இவங்க பார்த்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டுலேயே மக்களாட்சியை தன்னோட நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதோட சிறப்பு கூறு என்னன்னு பார்த்தோம்னா அரசியல் தத்துவத்தின் அடித்தளமாக இது அமைஞ்சிருந்து. அடுத்து பார்த்தோம்னா ரோமானிய பேரரசு. இவங்க வந்து கிமு 300 to 500 இந்த காலத்துல ரோமானிய பேரரசுல ரோமும் இத்தாலியும், தீபகற்ப இத்தாலியும் இதுல அடங்கும். அண்ட் இங்கதான் என்ன ஆகுது, நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம்ங்கிறது உருவாகுது இங்க மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறமா. அடுத்து சான் மரினோஸ் அப்படிங்கிற மக்களாட்சி நாடு வந்து இத்தாலியில அமைஞ்சிருக்கு. ஸோ இத்தாலியில உள்ள சான் மரினோஸ்ல தான் வந்து கிபி 301 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மக்களாட்சியை. அதாவது பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில உள்ள சான் மரினோஸ்ல தான். அடுத்து ஐஸ்லாந்து, திங்வேலிர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்லாந்துல வந்து கிபி 930 உருவாகியிருக்கு. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ஸோ இது கூட கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். பழமையான அரசியல் அமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு எது, மக்களாட்சி நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சான் மரினோஸ். உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஐஸ்லாந்து. அப்படி கூட கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். அடுத்து மனித தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய சேல் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே இருக்கு இந்த இடம். இங்க வந்து மன்னராட்சியின் கீழ் வந்து சுயாட்சி வந்து நடக்குது. இது வந்து 927, கிபி 927. அடுத்து இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு கிபி 13ஆம் நூற்றாண்டுல வந்து மக்களாட்சி வந்து நடந்திருக்கு. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம், அதான் வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்னா கார்ட்டா வந்து இங்கிலாந்துக்குரியது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அமெரிக்கால வந்து 1789 கொண்டு வர்றாங்க. மிக பழமையான மக்களாட்சிகளோட ஒன்னா வந்து அமெரிக்கா இருக்கு. ஸோ மெயின் வந்து கிரேக்கம், இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்த 3 நாடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த வேர்டிங்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து கூட நமக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மக்களாட்சி அப்படிங்கிறது. ஸோ இதே டேர்ம்ல இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு. அந்த லெசன் பார்த்துட்டோம்னா டோட்டல் 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பாலிட்டியில இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஸோ ஒன்லைனர்ஸா நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தொடர்ந்து படிங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.